வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாள் வந்து காலையில் 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ஆடி கிருத்திகை. இதுதான் எங்களோட சிம்பிளான பூஜை ரூமு. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் போயிட்டு வரலான்ட்டு திருப்பரங்குன்றம் தான் போயிருந்தோம். அங்கேயும் விளக்கு போட்டு முருகனை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, வந்த கையோடு ஏன் சும்மா இருப்பானே, ஒரு 2 ப்ளவுஸு சமைக்கிறதுக்கு முன்னால் கட் பண்ணி வச்சிடலாம், தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஒரு 2 ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆடி பெருக்கு வர்றதுனால கொஞ்சம் வேலை கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சமையலை முடிச்சுட்டு மிஷினில் உட்காந்துடலாம் அப்படின்னு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லெமன் சாதம் தான் பண்ணியிருந்தேன். லெமன் சாதம் பச்சை மொச்சக்காய் வாங்கி சும்மா ட்ரை ரோஸ்ட்டு, மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் பண்ணி போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி லெமன் சாதம், மொச்சக்காய் வறுவல், அப்புறம் தக்காளி ஊறுகாய் வச்சுட்டு சிம்பிளான சாப்பாடு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இன்றைக்கி வேலையை பார்க்கலாம். அடுத்து லெமன் ரைஸ் மொச்சக்காய் வறுவல் ரெசிபி வீடியோ என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால்